வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல தற்சமயம் வந்திருக்க அந்த முக்கியமான செய்திகள் என்னென்ன, அரசு பஸ் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை வேறு பயணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என போக்குவரத்து கழகத்துல ஒரு சுற்றறிக்கை வந்து விட்டதுங்க. போக்குவரத்து கழகத்தில் புதியதாக கொள்முதல் செய்ய 500 மின்சார பேருந்துகளுடைய டெண்டர் ரத்து செஞ்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். மேலும் போக்குவரத்து கழகத்தில் இதே போல் 3224 நியமனங்கள் கடந்த ஆட்சியில் நடைபெற்றது. அந்த நியமனங்களில் நிறைய பேருக்கு இன்னும் பணி வாய்ப்பே கொடுக்கல. ஒருவேளை அந்த நியமனங்களை ரத்து செய்வாங்களா மாட்டாங்களா? மேலும் 2026 போக்குவரத்து கழகத்தில் புதிய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும் என்பன குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். அரசு பஸ் ஓட்டுநர்கள் நடத்துனர்களை வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக சுற்றறிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு. விதிகளை மீறினால் கிளை மேலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எனப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை எல்லாமே விடுத்திருக்காங்க. அரசு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தொழில்நுட்ப பணியாளர்களை வேறு பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர்கள் வேறு பணிக்கு உட்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு ஒரு சுற்றறிக்கையாகவே அமைச்சிட்டாங்க. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தினுடைய சுற்றறிக்கை என்ன சொல்லும், அரசு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தொழில்நுட்ப பணியாளர்களை வேறு பணிக்கு எந்த இதுக்குமே மாற்றாகவும் எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. மேலாளர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும் அப்படின்றத கொடுக்கிறாங்க. அதை மீறி ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் வேறு பணிக்கு உட்படுத்தினால் கிளை பிரான்ச் மேனேஜர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றறிக்கை ஒன்று போயிடுச்சு. இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த மதுரை ஹைகோர்ட் கிளை இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அவரவர் பணியை மட்டுமே செய்ய வேண்டும் எனவும் எந்த ஒரு பணியாளரையும் வேறு பணிக்கு பயன்படுத்த கூடாது என்றும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. மதுரை ஹைகோர்ட் கிளை பொதுவாக எந்த காரணத்துக்காகவும் நல்ல உடல்நிலை இருக்கக்கூடிய பணியாளர்களை காசாளர், டிக்கெட் புக்கிங் மற்றும் பேருந்து நிலைய பணி, பேருந்து ஒதுக்கீட்டாளர் போன்ற மற்ற பணிகளுக்கு அது எக்காரணத்தை கொண்டு இவங்க ஒருத்தரை அனுப்பவே கூடாது அப்படின்றத குறிப்பாக எடுத்திருக்காங்க. இதனால கண்டனங்கள் எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. அப்படி போக்குவரத்து கழகத்தில் வேறு பணிக்கு பயன்படுத்துவது தெரிய வந்தால் அவர்கள் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மக்களே, போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் அனைத்தும் வர இருக்கு. நிச்சயமா போக்குவரத்து கழகத்தில் 2026 பெரிய நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய பேருக்கு நிறைய பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் 2026 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவிட்டிருக்கு. அந்த 28,000க்கு மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு ஜீவம் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற டைமில் போக்குவரத்து கழகத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகம் அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஸ்டேட் சான்றிதழ் எடுத்து அதை காண்பித்து ஆர்டிஓ அலுவலகம் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. டிஎன்எஸ்சிசியில் ஜாயின் பண்ண சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக அதை எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 28,000 காலி பணியிடங்கள் உருவாக்க போகிறாங்க. போக்குவரத்து கழகத்தில் தனியார் ஆட்களையும் எடுக்கிறதாக தகவல் வந்திருக்கு. பொறுத்தது நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.